ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைல் செலெக்ஷன் தான். ஓகேங்களா? ஃபைல் செலெக்ஷன் இதுலேருந்து ஃபைல் 1. ஓகேங்களா? இது வந்து ஃபைல் 1. இதுலேருந்து எடுக்கிறேன். ஃபைல் 2, ஃபைல் 2க்கு 2 கார்டு வந்துருக்கு. ஓகேங்களா? ஓகேங்களா? ஃபைல் 1க்கு ஒரு கார்டு, ஃபைல் 2க்கு 2 கார்டு. ஓகேங்களா? ஃபைல் 2க்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் போல், அதனால் வந்து 2 கார்டு வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போது மிஸ்டிக்கல் டேட்டா ரோஸ் ஆரக்கல்லேருந்து கைடன்ஸ் மாதிரி எடுக்கலாம் தான் வருதுன்ட்டு. ஓகேங்களா? கொஞ்சம் இருங்க அப்படியே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வந்து ஷஃபில் பண்ண நேற்று மாரியே வந்து பார்த்திங்கன்னா அது ஓப்பன் கிளாஸே வந்துடுச்சு. எப்படி வந்துச்சோ நான் அப்படியே இது பண்ணிடுறேன். ஃபைல் 1 இது, ஃபைல் 2 இது. உங்களுக்கு எது பொருந்ததோ அதை வச்சு பார்த்துக்கோங்க கைஸ். ஓகேங்களா? இன்றைக்கும் சரி நேற்றும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் கார்டே வந்துச்சு, இந்த மிஸ்டிக்கல் கார்டு. ஸோ உங்களுக்கு எது பொருந்ததோ அதை படி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? வாங்க பார்ப்போம். ஃபைல் 1 த ஸ்டார். ஓகே, த ஸ்டார் வந்துருக்கு. இது வந்து கும்பராசியை குறிக்கலாம். ஓகேங்களா? இந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா ஒன் செகண்ட் கைஸ். ஏன் வந்து மறைச்சேன் அப்படின்னா வந்து யூடியூப் வந்து இதேமாரி இருக்கிற கார்டெலாம் வந்து காமிச்சா வந்து காப்பிரைட் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் வந்து அவசரமாக தேடி கண்டுபிடிச்சி இதை வச்சேன். ஸோ கும்பராசியாக இருக்கலாம். இப்போ வந்து இந்த கைடன்ஸ் கார்டும் இதுவும் வந்துடும் ஒன்று தான். ஓகேங்களா? நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ஸ்டாராக போகிறீங்கன்றதுனால வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை பார்த்து வாட்ச் பண்ணி நீங்கள் பார்த்து இது பண்ணி மற்றவங்களாம் வந்து பேசலாம். ஓகேங்களா? ஸ்டாக்கிங் அப்படின்னா பேசுகிறத பற்றி தான் பிடிக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து நீங்கள் வந்து பண்ணுற ஒரு விஷயம் வந்து பெரிய ஸ்டாராகி அது வந்து எல்லாத்தையும் உங்களை வந்து திரும்பி பார்க்க வைக்க போகுதுன்றது தான் இந்த கார்டோடைய இது. ஓகேங்களா? இந்த ஸ்டாருக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு கைடன்ஸ் வந்திருக்கு. நானே நம்பலை. ஸோ அழகான கைடன்ஸ் வந்திருக்கு. அதேமாதிரி வந்து ஸ்டார் கார்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான கார்டு. ஸ்டார் கார்டு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எதனா ஒரு நல்லது பண்ணுறீங்க அப்படின்னா அதை சார்ந்து எதனா வந்து உங்களை பற்றி வந்து ஓகே நல்லது பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு இது வந்து பேசப்படலாம் உங்களை பற்றி. ஓகேங்களா? அதை பற்றி தான் இருக்குது. ஃபைல் 1 பார்த்திங்கன்னா அழகான கார்டு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல கார்டு தான். கைடன்ஸும் பார்த்தோன்னா சூப்பர் கார்டு. கைடன்ஸும் ரைடர் இருக்குது. ரெண்டும் பார்த்திங்கன்னா கரெக்டான கார்டு தான் வந்துருக்கு. ஓகேங்களா? சூப்பர். ஃபைல் 1. ஃபைல் 2க்கு போகலாமா? இப்போ ஓகே, ஐ திங்க் ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸ் அண்ட் ஒன் செகண்ட் ஹிடன் கேஸ். எனக்குன்னே வந்து கிளம்புது இன்றைக்கெல்லாம். ஸோ நான் இந்த இது வைக்கிறேன். இந்த வேர்ல்டு கார்டு. ஓகேங்களா? இந்த வேர்ல்டு கார்டு வந்துருக்கு. இந்த வேர்ல்டு கார்டில் பார்த்திங்கன்னா வந்து மனுஷன், கழுகு, அப்புறம் வந்து மாடு, சிங்கம் எல்லாத்தையும் வந்து குறிப்பிடுறாங்க. வைக்கலாம். இந்த 2 கார்டு எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஏஸ் ஆஃப் சோர்ஸ்னால் வந்து கிளாரிட்டி. நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா அடுத்த கட்ட பொசிஷனுக்கு போகிறத பற்றியும் வந்து பேசுது. ஓகேங்களா? இந்த கிங் ஆஃப் சோர்ஸ் மேலே அந்த இது இருக்குது இல்லைங்களா, கிரீடம், அதை பற்றியும் குறிக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த கட்ட பெரிய பொசிஷனுக்கு போகிறத பற்றி தான் குறிக்குது. ஓகேங்களா? அதை பற்றி தான் குறிக்குது. நியூ பிகினிங்ஸ் அண்டு நல்ல விஷயம்லாம் வந்து உங்கள்கிட்ட தேடி வரும்ன்றது தான் இந்த ஃபைல் 2ல் வந்து ஃபஸ்ட்டு கார்டு. ஓகேங்களா? ஃபைல் 2 பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் அது வந்து நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா பயப்படாதீங்க. ஏன்னா வந்து உங்களை சுற்றி எல்லாருமே வந்து சேர்ந்து பாதுகாத்துன்னு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அனிமல்ஸ் ஆகட்டும், அந்த அடுத்த பீப்புள், குட் பீப்புள் எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்றது தான் இதுக்கான கார்டு. ஓகேங்களா? எல்லாருமே சேர்ந்து உங்களை பாதுகாக்கிறாங்க. அதை பற்றி தான் வந்து
இந்த கார்டு வந்து சொல்லுது. ஓகேங்களா, இந்த கார்டு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வந்து செப்பரேஷன் அண்டு காஃபி வந்துருக்கு. ஓகேங்களா, சேட்னஸ் இந்த கார்டு இருக்குன்னு வச்சு காமிச்சிடறேன். செப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா சேட்னஸ், பிட்டர்னஸ், மிஸ்ஸிங் யூ, திங்கிங் அபவுட் யூ, அன்சர்டனிட்டி, ஃப்யூச்சர். அதாவது வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ரொம்ப கசப்பாக இருக்குது அவங்கள விட்டு இருக்கிறதுக்கு. அதாவது வந்து நினச்சிட்ருக்காங்க உங்களை. ஆனால் வந்து என்னென்னா இது வந்து ஃப்யூச்சரில் இது உண்மையாலுமே வந்து இந்த செப்ரேஷன் வந்து பிரேக் ஆகி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேருவீங்களான்றது தான் இங்கே கொஷின். ஓகேங்களா, அன்செட் என்னென்ன சொல்லலாம், இது வந்து ஃப்யூச்சருக்கு வந்து 2 பேர் சேருவீங்களா. ஓகேங்களா, அதை பற்றி தான் குறிக்குது. அவங்க வந்து ரொம்ப காலியாக இருக்காங்க, கசப்பாக இருக்குது, மிஸ் பண்ணுறாங்க, எல்லாமே உங்களை நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ஃப்யூச்சர் எங்கே, அதை பற்றி தான். ஃப்யூச்சர் எங்கே, ஃப்யூச்சர் இதுக்கு கிடையாது. ஆனால் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உன்னை நினச்சிட்டு தான் இருக்கேன், இந்த செப்ரேஷன் வந்து எனக்கு ரொம்ப வந்து எனக்கு வந்து சோகத்தை கொடுக்குது, ஹார்ட் பிரேக்கெலாம் கொடுக்குது அப்படின்றாங்க. ஆனால் வந்து ஃப்யூச்சரே கிடையாது. பட் ஆனால் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிலருக்கு தான். ஓகேங்களா, லவ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஃப்யூச்சரே இல்லையா அப்படின்னா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா, தயவு செஞ்சு இந்த கார்டு செப்ரேஷன் கார்டில் வந்து எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து அன்சர்டைன் ஃப்யூச்சர், அது லாஸ்ட்டு வரி பார்க்கணும் இல்லையா. அன்சர்டைன் ஃப்யூச்சர்னால் ஃப்யூச்சரே கிடையாது. ஆனால் வந்து அவங்க உன்னை விட்டு நான் பிரிஞ்சு தனியாக வாழ்கிறேன், கஷ்டப்படுறேன்னு. ஆனால் தயவுசெய்து நம்பாதீங்கன்னா இதுக்கு ஃப்யூச்சர் கிடையாதுன்றது தான் இதுக்கான கைடன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஃபின் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து டெத் கார்டே வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா ரைடர் ஒர்க்லேயும் வந்து டெத்து இருக்கும், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா நியூ பிகினிங்ஸ், லிபரேஷன், ரீபார்ன் அண்டு ட்ரான்சிஷன், ட்ராஜிக் எண்ட்ஸ். அதாவது வந்து ஒரு முடிவு முடிஞ்சாதான் புது தொடக்கமே ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அதை பற்றி தான் சொல்கிறாங்க. அது முடிஞ்சிச்சு, அதே பற்றி நினைக்காம மறுபடியும் வந்து புதுசாக நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஆரம்பித்து அந்த ட்ராஜிக் எண்டிங்கை வந்து முடித்து வச்சுட்டு நீங்கள் ட்ரான்சிஷன், அதாவது ட்ரான்சாக்ஷனில் மாற்றத்தை வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட ஒர்க்கை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுதான் ரீபார்ன். ஓகேங்களா, அதை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க கைஸ். இது ஃபஸ்ட்டு பைல் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. பைல் 2 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இன்னொரு கார்டு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா இந்த கார்டு வந்துருக்குல்ல, இருந்தாங்க. ஓகே, நான் வந்து எப்படி எடுத்தேன் வந்து நிஜமாக சொல்கிறேன். அபண்டன்ஸ். ஓகேங்களா, நீங்கள் வந்து இந்த செப்ரேஷனை வந்து ஃபீலிங்லேயே கொண்டு போனீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுவே வந்து அந்த கஷ்டத்தை வந்து வெளியே வந்துட்டு ஓகே லெட் கோ பண்ணிடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இதுதான் வேணும்னு பண்ணிங்கன்னா கிராட்டிடியூட் ப்ளஸ் பிளெஸ்ஸிங்ஸ். ஓகேங்களா, நீங்கள் பாசிட்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து உங்களுக்கு வந்து நிறைய வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து மேரேஜ்லேருந்து வெளியே வந்துட்டு நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான கார்டு மாரி இருக்குது. ஏன்னா வந்து அதான் சொல்லுவோம் காஃபின். ஓகேங்களா, முடிவு, அந்த முடிவு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி. இது லவ்வருக்கும் பொருந்தும், மேரேஜ் ஆனவங்களுக்கும் பொருந்தும். ஓகேங்களா, இது வந்து ஜென்ரலாக யாருக்கு இந்த பைல் 2 பொருந்துதோ அவங்களுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து கடைசியில் வந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா அபண்டன்ஸ், ஒரு செழிப்பான இது வந்து உங்களுக்கு காத்திருக்கு. அது வந்து லவ்வாக இருக்கலாம், இல்லை பணம் மட்டும் இருக்காது. நான் பணம் பக்கத்தில் பணம்னு சொன்னேன். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பணத்தை தாண்டி உங்களுக்கு லவ்வாக இருக்கட்டும், உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவ் பண்ணுற பர்சன்ஸாகவும் கிடைப்பாங்க. ஓகேங்களா, அதை பற்றி தான் இந்த ரீடிங் பைல் 2 சொல்லுது. ஓகேங்களா, பைல் 2 பார்த்தீங்கன்னா பைல் 2 பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கிடையாது. அது வந்து வெளியே வந்துடலாம் நீங்கள் ஈஸியாக. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு கார்டு வந்துருக்கு. ஓகேங்களா, த வேர்ல்டு கார்டு நீங்கள் எதனா இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து லேடிஸ்க்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து செப்ரேஷன் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது பொருந்தும், இது வந்து இந்த கார்டு பொருந்தும். ஓகேங்களா, கைடன்ஸ் வந்துச்சு இல்லையா, அது வந்து பொருந்தலாம். ஏன்னா வந்து இந்த வேர்ல்டு கார்டு வந்துட்டு இது 2 கார்டு வந்தோடனே கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டேன். பட் இருந்தாலும் வந்து இது ஓகே,
நீங்கள் இது ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான அழகான லைஃப் வந்து காத்துட்ருக்கு. அது காசாகட்டும், நல்ல லைஃப் அமையறதாகட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அமையன்றது தான் இந்த பைல் 2. ஓகேங்களா? ஓகே, நான் வந்து பைல் 1 பைல் 2 பொதுவாக ஒரு புக் மட்டும் எடுத்து இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு செல்ஃப் லவ் இஸ் வைப்ஸ் தே கீ டு அன்லாக்கிங் குட் யுவர் கிரேட்னஸ் லைஃப். ஓகேங்களா? இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் பேஜஸ் எடுத்து பார்க்குறேன். ஓகே, என்ன வந்திருக்கு அப்படின்னா 2 பேருக்குமே சேர்ந்து நான் இதில் போட்டிருக்கேன், பைல் 1 அண்ட் பைல் 2. ஓகேங்களா? ரெஸ்பெக்ட் யுவர் யூனிக்னஸ், அதாவது உங்களுடைய தனித்துவமான எதுனா ஒரு செயல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது கிராஃப்ட் ஆகட்டும், உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் திறமை இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் மதியுங்க அப்படின்றாங்க. யுவர் இண்டிவிஜுவலிட்டி இஸ் பிளெஸ்ஸிங், அதாவது உங்களுடைய தனித்துவமான திறமை வந்து நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. நாட் எ பார்டன், அதை வந்து ரொம்ப வந்து கஷ்டமானது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இஃப் யூ ட்ரை டு பி லைக் எவ்ரி ஒன் எல்ஸ், எல்லாருமே யூ ட்ரை டு பி லைக் எவ்ரி ஒன் எல்ஸ், எல்லார் மாதிரியும் இருக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு யூனிக்னஸ் இருக்குல்ல, அதை வந்து வெளியே கொண்டு வாங்கன்றாங்க. யுவர் லைஃப் வில் பி நோ கிரேட்டர் தென் தேர், அதாவது மற்றவங்களை விட வந்து உங்கள் லைஃப் வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பை ஃபாலோடு த க்ரௌட், உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களே, அதை பற்றி தான் சொல்கிறாங்க. யூ வில் பிகம் எ பார்ட் ஆஃப் இட் அண்ட் ஃபெயில் டு ஸ்டாண்ட் அவுட். நீங்கள் ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டீங்க, அதில் வந்து ஃபெயில் ஆகிட்டு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து சோர்ந்து உட்காராதீங்க. ஏன்னா அதுலேருந்து தான் வந்து உங்களுக்கான அங்கீகாரமே கிடைக்க போகுதுன்றாங்க. பை ட்ராவலிங் த சேம் ரோட் ஆஸ் தெம், நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதே வழியிலே பின்பற்றுங்க அப்படின்றாங்க. யூ வில் நாட் கெட் த சான்ஸ் டு சி எனிதிங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் தே சி. ஓகேங்களா? சேஞ்ச் வந்து எப்போனாலும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக மாறுபாடெலாம் இருக்கலாம், ஆனால் வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்றது தான். ஓகேங்களா? அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. நான் வேணா இப்படி வைக்கிறேன், நீங்கள் வந்து இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. இது என்ன உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு எனக்கு தோன்ற மீனிங் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கின்னு அதை வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இதுலேருந்து என்ன கைடன்ஸ் வருதோ அதிலேருந்து பார்த்துங்க கைஸ். ஓகேங்களா? நான் வந்து பைல் 1 பைல் 2 ரெண்டுமே தான் நான் எடுத்திருக்கேன், ரெண்டுத்துக்குமான பொதுவாக எடுத்திருக்கேன் இந்த புக்லேருந்து. ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கைஸ். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து பொருந்தவும் போகலாம். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேருந்தும் டக்குன்னு வெளியே வரணும். அதுலேருந்தே கஷ்டப்படுத்த விட நீங்கள் வந்து வெளியே வந்து உங்களுக்கான யூனிக்னஸ் வந்து நீங்களே வந்து தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் வந்து கிரேட். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கைடன்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பைல் செலெக்ஷனும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ வெரி மச். பாய்.